ഞാൻ CM ആയി സത്യപ്രതിജ്ഞ ചെയ്യുന്ന ദിവസം സാരി എടുത്ത് ആ ഫ്രണ്ട് റോയിൽ കണ്ണു നിറഞ്ഞുകൊണ്ട് നന്ദി ഉണ്ടാവും. അമ്മയുടെ പ്രസിഡന്റ് ആകുമ്പോഴല്ല, CM ആകുമ്പോൾ വന്നാൽ മതി. കണ്ണു നനച്ചുകൊണ്ട് നന്ദി ഉണ്ടാവുന്ന എല്ലാ പ്രതീക്ഷയോടെ ഞാൻ നിർത്തുന്നു. നന്ദി, നമസ്കാരം. நண்பனுக்கு பைத்தியம், அதனால எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ. ഇനി ഒരു കാര്യം എനിക്ക് മനസ്സിലായി, ഇനി തമിഴ്നാട്ടിലോട്ട് കയറാൻ പറ്റില്ല. അതുകൊണ്ട് എൻ്റെ പൊന്ന് CM സാർ, വിജയ് സാർ, എൻ്റെ കൂട്ടുകാരൻ എങ്ങനെ പറയുന്നത്, നൻപൻ, നൻപനുക്ക് പൈത്തിയം, അതിനാൽ എനിക്ക് ഒന്നുമേ പണ്ണ മുടിയാതെ നിങ്ങൾ മன்னிச்சிடுங்க. தேங்க்யூ. ரீசெண்டா விசிட்டர் அப்படிங்கிற திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் கேரளால பிரம்மாண்டமா நடந்துச்சு. அந்த திரைப்படத்துல நடிச்சிருந்த நடிகர் தியான் ஸ்ரீனிவாசனும் நடிகை நாவ்யா நாயரும் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாங்க. அப்போ மேடையில பேசின தியான் ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் சினிமாவுக்கு வந்த ஆரம்ப கட்டத்தில இருந்தே எனக்கு நாவ்யா நாயர் மேல ஒரு கிரஷ் இருந்துச்சு. நான் அதை அவங்க கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா சொல்ல முடியல. பட் இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாண வயசுல பசங்களே இருக்காங்க. இருந்தாலும் நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு இப்பவும் நடிகை நாவ்யா நாயர் மேல ஒரு கிரஷ் இருக்கு. சோ இந்த மேடையில வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, வருங்காலத்துல நான் கேரளா சீஃப் மினிஸ்டர் ஆனேன்னா என்னோட பதவியேற்பு விழாவுல நாவ்யா நாயர் ஒரு நல்ல சாரியா கட்டிக்கிட்டு 2 ரோல அவங்களுக்கு ஒரு சீட் நான் ஒதுக்கி இருப்பேன். அதுல அவங்க உட்காரணும். குறிப்பா நான் பதவி பிரமாணம் எடுக்கும் போது அவங்க எனக்காக கண்ணீர் சிந்தணும் அப்படின்னு பேசினாரு. இதை கேட்டதும் அங்க இருந்தவங்க அதை கேட்டு எல்லாரும் குபீர்னு சிரிச்சுட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, CM விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் பண்ணும்போது அவங்களுக்கு ஃப்ரண்ட் ரோல நடிகை த்ரிஷா அவர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. CM விஜய் பதவி பிரமாணம் செய்யும் போது லைட்டா கண்ணீர் சிந்தினாங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆச்சு. கேரளால நடந்த ஆடியோ லான்ச்ல தியான் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இத ரெஃபரன்ஸா வச்சுதான் பேசினாங்கன்னு சோசியல் மீடியால பரவலா பேசிட்டு வர்றாங்க. இத மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி அவருக்கு அடுத்து பேசின அவரது நண்பர் அஜு வர்கீஸ் பாத்தீங்கன்னா, என்னுடைய நண்பர் தியான் ஸ்ரீனிவாஸ் பேசினதுக்கு அப்புறமா என்னால தமிழ்நாட்டுல ஜென்மம் அழிஞ்சாலும் என்னால காலடி எடுத்து வைக்க முடியாது. அன்புள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களே, என் நண்பனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. சோ அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறான். அதனால தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மேடையிலே அவர் பேசியிருப்பாரு. இத கேட்டதுமே மேடையில இருந்த அத்தனை பேரும் சிரிச்சிட்டாங்க. நடிகர் தியான் ஸ்ரீனிவாசன் CM விஜய் அவர்கள் மேல வச்சிருக்கிற இந்த கமெண்ட பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க VK டைம்ஸ்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.